ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இவங்கக்கிட்ட சொன்னேன், எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்த எடுத்துக்கிறதுக்கான இதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சில விஷயத்தில் நம்ம இதாக இருக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளுக்கு அதை பற்றியான தேவைங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி விடுங்க, நீங்கள் அதை பற்றி இனிமேல் பேசிக்கிட்டு இருந்து என்ன ஆக போகிறோம்? பேசுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம ஒரு இதாக எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம குழப்பத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் குழப்பத்துலலாம் இருக்க வேண்டாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மனசை இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நம்மளால் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். இதுக்கப்புறம் நீங்களாம் ஒரு விஷயத்துக்காக முடிவு எடுத்துக்க வேண்டாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு தான் நானும் யோசித்தேன். சரி, நீங்கள் இதெல்லாம் முடிவெடுக்கிறீங்க, பண்ணுறீங்க, செய்கிறீங்க. நம்ம போக போக எல்லாத்துக்காகவும் ஒரு விஷயத்த மனசார நம்ம ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு செஞ்சோன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் இதுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயத்த நினச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு கவலைங்கிறது நம்மளுக்கு கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்காக நீங்கள் யாரையும் இப்போதைக்கு குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாக வரும். சரியாக வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்க முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் ஒரு சில விஷயங்களை யூகிக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் எதையுமே சொல்ல முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதுவும் உண்மை தான். நம்மளால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தைரியமாக முடிவெடுக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் எதா இருந்தாலும் சரியாக ஒரு விஷயத்துக்கு கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான தன்மைங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு நினச்சிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு போக போக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு சரியாக ஒரு விதத்தில் சொல்கிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இருக்கட்டும், அதுக்காக நம்ம இப்போ இருக்கிற நிலமைய நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு விஷயந்தான். அதை தாண்டி நம்மளுக்கு எதையும் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் எல்லாம் சரியாகிடும். நம்ம போக போக எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டைம் கிடைக்கும். டைம் கிடைச்சா தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்து முடிவெடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் போக போக எல்லாம் சரியாயிடும். சரியாயிட்டுனா அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். அதில் நம்மளோட முடிவை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு விஷயந்தான். அந்த விஷயத்த நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. போக போக நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்த நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது.